நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 27. எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இந்த வசனத்துல சபையாகிய நம்முடைய சரீரத்தை தேவன் கரை திரை போன்றவைகள், அதாவது எந்த ஒரு மாசும் அழுக்கும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமாக மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை சொல்லுது. அந்தபடியாக நம்முடைய சரீரமானது தேவனுடைய சபையாக மாற்றப்பட்டது கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில ஒப்பு கொடுத்ததுனால. இந்தப்படி நம்முடைய சரீரத்தை மாசில்லாத பரிசுத்தமான சபையாக மாற்றின தேவன் அதற்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்மாவையும் நிச்சயமாக சுத்திகரிப்பார் இல்லையா? ஏன்னா அந்த சரீரத்திற்குள்ளார இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் தன்னை சுத்தமாக காத்து கொள்ளும் போதே அந்த சரீரமாகிய சபையானது கரைதிரையற்றதாக இருக்கும். அந்தபடி சபையாகிய சரீரத்திற்குள்ளார இருக்கிற ஆவியும் ஆத்மாவையும் சுத்திகரிக்க தேவன் திருவசனத்தை கொடுத்திருக்கிறாரு. இதற்கு முன்பாக இருக்கிற 26வது வசனம் கூட அந்த திருவசனத்தை பத்தி சொல்லுது. இதை இன்னும் தெளிவாக 1 பேதுரு 1 அதிகாரம் 22வது வசனம் காண்பிக்குது. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்முடைய ஆவியானது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆத்துமாக்களை சுத்தமாக காத்து கொள்வதாக இருக்கிறதற்கு ஏதுவா இருக்கு. அந்தபடி நம்முடைய ஆவியும் ஆத்மாவையும் சத்திய வசனமே சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கு. அந்த வசனத்தை நாம அதிகமாக அறிந்து கொள்ள நம்முடைய ஆத்மா பாவ கரையிலிருந்து நீங்கினதாக இருக்கு. அப்படி ஆவியும் ஆத்மாவும் பாவ கரை நீங்கினதாக பரிசுத்தமாக இருக்கும் போதுதான் நம்முடைய சபையாகிய சரீரமும் என்றென்றைக்கும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். அதற்காகவே கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருக்கு. அந்தபடி நாம கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளானோ, மறுபடியுமாக தேவனிடத்துல ஒப்புரவானோ. தேவனிடத்துல ஒப்புரவாகிறதுக்கு நாம பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? அந்த பரிசுத்தத்தை நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். அவரே சரீரமாகிய சபைக்கு தலையாக தந்தரப்பட்டவராக இருக்கிறாரு. அவரின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய சரீரத்துல பெற்றுக்கொண்டு நாமும் சபையாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் அவருடைய திருவசனத்தை கொண்டு சுத்திகரிக்கப்படுகிறதாக இருக்கு. இந்தபடியாகவே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரமானது பரிசுத்தமாக காத்து கொள்ளப்படுது. அதன் மூலமாகவே நாம தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதி நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்தபடியாக கரைதிரையற்ற பரிசுத்தவான்களாய் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்துக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சரீரமாகிய சபையானது கரைதிரற்றதாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக எழுப்பப்பட கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக எங்களுடைய சரீரமானது சபையாக மாற்றப்பட்டு அவர் துணை கொண்டு சத்திய வார்த்தைகளை அறிந்து கொண்டு எங்களுடைய ஆவியும் ஆத்மாவையும் சுத்திகரிக்கிறதுக்கு தேவரீர் தந்த தயவு
தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, அதன் மூலமாகவே எங்களை பரிசுத்தமாக நாங்கள் காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டியிருக்கீங்கப்பா. இதை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாய் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.